நம்ம வீட்டில் நம்ம ஸ்வீட்டில் நம்ம செய்ய போகிறோன்னா வெல்லம் உடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வெல்லம் எடுத்து ஒரு கப்பில் இல்லைனா நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை கொண்டு போய் நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலைல வெல்லத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வெல்லத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேங்க. மறுநாள் எடுத்து வச்சுக்கிட்டுங்க. இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக வெல்லத்தை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. அதுக்காக நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துருக்கேன். கத்தி எடுத்துகிட்டு வெல்லம் ஃபுல்லாகவே அழகாக நம்ம இது போல் கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வெல்லத்தை உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் கத்தி வச்சு அழகாக நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா அந்த வெல்லம் ஃபுல்லாகவே நமக்கு அழகாக உதிர்ந்து வருங்க. நம்ம இதே மாதிரி எல்லா வெல்லத்தையுமே இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள் நம்ம எல்லா வெல்லமும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நீங்கள் டைரெக்டாக ஸ்வீட்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஸ்வீட்க்கு யூஸ் பண்ணினாலும் ஒரு டப்பாவில் போட்டு எப்போதும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு எப்போ நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோமோ அப்போ இது டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. டைமும் சேவ் ஆகும், வேலையும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.